நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு ரொம்ப அருமையான பதிவு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டம் முதுமலை யானைகள் சரணாலயம், புலிகள் சரணாலயம், ஒரு வனப்பகுதிக்குள்ள சரணாலய பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர் பொக்காபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தாங்க இருக்கோம். இந்த கிராமம் பார்த்திங்கன்னா ட்ரைப் பீப்புள் வாழக்கூடிய ஒரு கிராமம். ஆதிவாசி மக்கள், இருளர், அப்புறம் தேன் குறும்பர், இந்த மாதிரியான பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராமத்தில் தான் இன்றைக்கி இருக்கோம். இந்த பதிவு எதை பற்றினா, இந்த சிற்றூரை பற்றிய ஒரு பதிவு. இந்த பொக்காபுரம் அப்படிங்கிற சிற்றூரை பற்றிய ஒரு பதிவு தான் அது. இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை பற்றியும், அதே மாதிரி இந்த வில்லேஜில் வாழக்கூடிய பழங்குடியின மக்களோட வாழ்வியலை பற்றிய தெரிந்துக்கக்கூடிய ஒரு பதிவாகவும் இந்த பதிவு இருக்கும். ஸோ இப்போ நம்ம இருக்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான விபூதி ஹில் அப்படிங்கிற ஒரு இடத்துல தாங்க நம்ம மலையேற்றத்தை இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெக் பண்ணி போகலாம், நடந்து போகலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜீப் சஃபாரி தாங்க இங்கே செம்ம ஃபேமஸ்ஸு. ஸோ எல்லாம் ஜீப் சஃபாரி வந்து அந்த வழியாக வருவாங்க. நம்ம இப்படி வந்து கால்நடையாக இந்த மலை மேலே ஏறி போக போகிறோம். ஸோ போயிட்டு இங்கேருந்து இந்த வில்லேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பார்த்துட்டு வியூ பாயிண்ட்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வில்லேஜுக்குள்ளே போயிட்டு இந்த வில்லேஜை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அந்த இடத்துல தெரியக்கூடிய ஒரு வில்லேஜ் தாங்க மசனகுடி. ஸோ இப்போ காலையிலே நம்ம மலை ஏற்றத்தை வந்து துவங்கியாச்சு. அப்படியே ஏறி போயிட்டுருக்கோம். ஃபுல்லாகவே காட்டு மரங்கள், நல்ல காற்று, இனிமையான தென்றலாக இருக்குது. நல்ல பறவைகளோட சப்தம், சூப்பராக நல்ல கிளைமேட் வந்து ரொம்ப வெயிலாக இல்லை, நார்மலாக இருக்குது. ஆனால் ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி மலையேற்றம்லாம் பண்ணி. அந்த மலைக்கு மேலே தான் ஒரு முருகன் கோவில் இருக்குங்க. அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம். இதோட படிக்கட்டும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மலை மேலே அப்படியே ஆஃப் ரோடுமே நடந்து போகலாங்க. ஃபுல்லாகவே இந்த மலையே பாருங்கள், ஃபுல்லாக கல் தான். அப்படியே ஒரு வெடிச்சு செதறினா எப்படி இருக்குங்க அந்த மலை முழுவதும், அந்த மாதிரி தான் கல்லாக இருக்குது. அதே அங்கெல்லாம் பாருங்கள், அந்த மலை மாடுகள் தான் மேய்ஞ்சிட்ருக்கு. ஃபுல்லாக டைகர் சைட்டிங் ஆகக்கூடிய முக்கியமான வில்லேஜ் இந்த வில்லேஜுங்க. இந்த வில்லேஜை சுற்றி ஏகப்பட்ட டைகர்ஸு. எப்போவுமே நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் போகக்கூடிய சாலையில் தான் வந்து டைகர் சைட்டிங்லாம் அதிகமாகவே ஆகும். பழைய படிக்கட்டு இதாங்க. அதுக்கப்புறம் தான் புதுசாக வந்து படிக்கட்டுலாம் போட்டிருக்காங்க. ஏறவே முடியல ஒரு லெவலுக்கு மேலே. ஃபைனலாக வந்தாச்சுங்க கோவில் டாப்புக்கு. சூப்பராக இருக்குது வியூ.
3 ஸ்டேட்டையும் இங்கேருந்து நம்ம பார்க்கலாம். 3 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த முதுமலை ஃபாரஸ்ட்டை. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டை வந்து முதுமலை டைகர் ரிசர்வ், எலிஃபென்ட் சாங்சுரிம்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த தூரத்தில் தெரியக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் எண்டு எல்லாம் திம்பம், சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் வருங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வயநாடோட ஃபாரஸ்ட் வரும். ஸோ கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு 3 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட் ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவே இங்கேருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வில்லேஜை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். பொக்காபுரம். ரொம்பவே ஃபேமஸான விபூதி மலை முருகன் கோவில் இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மலை மேலே ஏறி வரும்போல ரொம்ப செம்ம டயர்டாக இருந்ததுங்க. அந்த மலையோட உச்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதோட ஃபீலே தனி. அந்த வேர்வைக்கும் அடிக்கக்கூடிய தென்றலுக்கும் அமேசிங், சூப்பராக இருக்குது, சென்சிட்டிவாக. இதுதான் அந்த பொக்காபுரம் வில்லேஜுங்க. ஸோ இந்த ஏரியாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மோஸ்ட்லி எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரைபல் வில்லேஜ் தான். ஆனால் இங்கே வந்து நிறையா காட்டேஜ் இருக்குது. இந்த காட்டேஜெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 75-80% ஆஃப் காட்டேஜை வந்து எல்லாமே யானை வழித்தடம் அப்படிங்கிறதுனால சீல் வச்சுட்டாங்க, ஓப்பன் இல்லை. எல்லாமே அபேண்டடாக பாழடைஞ்சு போய் கிடக்குது. கொஞ்சம் மீதி இருக்கிறது மட்டும் ரன் ஆகிட்டு இருக்குங்க. அதுக்கு முன்னாடி மக்களோட வாழ்வாதாரம் அந்த காட்டேஜ் இருந்ததுனால நல்லா இருந்தது. இந்த காட்டேஜெலாம் மூடினதுக்கப்புறம் ரொம்பவே இதாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே கால்நடை வளர்ப்பு, விவசாயம், இந்த மாதிரி தான் இந்த ட்ரைப் பீப்புள் வந்து போயிட்டுருக்காங்க. தூரத்துலலாம் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னென்னா இந்த பாகற்காய் அந்த மாதிரி காய்கள்லாம் கேரளாவுக்கு வந்து இங்கேருந்து விவசாயம் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் வில்லேஜ், அருமையாக இருக்குது. நல்ல வியூ பாயிண்ட். முருகன் ஐயாட்ட போயிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகலாம். பெருமானே சுவாமி ஐயா அற்புதமாக உட்காந்து அருள் பாலித்துக்கிட்டு இருக்கார். அருமை அருமை அருமை. ஐயனே முருகா. வியூ பாயிண்ட்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப அமைதியாக இருந்தது. ஒரு 10 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசிட்டு அமைதியாக நான் உட்காந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி வியூவெல்லாம் பார்த்து ரசித்தேன். ஸோ ரசித்ததுக்கப்புறமா அப்படியே கீழே நடந்து வந்துகிட்ருக்குறோம் கீழே. ஸோ அடுத்து வந்து இந்த வில்லேஜுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வர்ற வழியில் பார்த்தேன் எல்லாமே அந்த பழங்குடியின மக்களோட மாடுகள் தான் பாருங்க, கால்நடைகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு.
ஸோ அதை பார்த்துட்டு தான் அப்படியே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாமே பார்த்திங்கன்னா மலை மாடுகள். இவங்க இதெல்லாம் வந்து புதுசாக வாங்கினதே கிடையாது. இவங்களோட அப்பா தாத்தா அதுக்கு முன்னாடி உள்ளவங்க அந்த மாதிரி அவங்களோட பரம்பரையாக வச்சுருந்த மாடுகளோட கன்றுகள் ஈன்று அப்படியே இன்றைக்கி வந்து பல்கி பெருகி அப்படி இருக்குது. அந்த மாடுகள் தான் அது. எல்லாம் காட்டுக்குள்ளெல்லாம் போச்சுன்னா டைகர்லாம் அட்டாக் பண்ணுறதுக்கு வந்தால் கூட ஒரு 4-5 மாடுங்க கண்ணுக்குட்டிங்களை சுற்றி ஒன்றா நின்று கவர் பண்ணிக்கிட்டு டைகரே எதிர்க்கக்கூடிய அளவுலலாம் இருக்கும். இப்போ ட்ரை சீசன் ஆயிடுச்சு, எல்லாமே வந்து ப்ரீடு வேறு மிக்சிங் ஆகிட்டு இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. இதோட காளை இனங்கள்லாம் பார்த்திங்கன்னா செம போல்டாக இருக்கும். நான் ஒரு சில காளைகள்லாம் வந்து டைகரையே எதிர்த்து போராடி அதுக்கிட்டேருந்து உடம்பெல்லாம் காயம்பட்டு எஸ்கேப் ஆகி வீட்டுக்கெல்லாம் வந்துடும். அந்தளவுக்கெல்லாம் அசாத்திய திறமை கொண்ட மலை மாடுகள் இதுங்க எல்லாமே. காட்டுக்குள்ளே போகும்போதெல்லாம் ஒரு இடத்துல வந்து டைகர் வந்து இருந்து யூரின்லாம் போயிட்டு அதோட ஸ்கேட்டெல்லாம் கலந்தது அப்படின்னா அதெல்லாம் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல டைகரோ லெப்போர்டோ ஏதோ ஒன்று வந்திருக்கு போயிருக்கு அப்படின்ட்டு அதோட இந்த மாடுங்களுக்குன்ட்டு ஒரு ஹெட்டு இருக்கும், பழைய மாடுங்க. அந்த மாடுங்க அப்படியே வழிகாட்டுதலில் கூட்டிகிட்டு போகும். பின்னாடி 2 மாடுங்க வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகும். அந்த மாதிரிலாம் பண்ணோம். ஸோ அப்போ அந்த மாடுங்கள்லாம் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல ஏதோ ஒரு ஹசார்டு டேஞ்சர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு சைடு கூட்டிகிட்டு போகிறது. இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்கில்ஸ் இந்த மாடுங்களுக்கு இருக்குது. இது எல்லாமே ஜெனட்டிக்காக வந்தது. அந்த மாடுங்களுக்கு காட்டுக்குள்ளே எப்படி வந்து மேயணும் பண்ணணுன்ட்டு இப்போ இருக்கக்கூடிய இதுலலாம் வந்து கவர்மெண்ட்லலாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஜெர்சி அந்த மாதிரி மாடுங்கள்லாம் அதுங்களுக்கெல்லாம் அந்த ஸ்கில்லெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி புல்லெல்லாம் போய் மேய தெரியாது. சும்மா அதுக்கு வந்து பறித்து கட்டாக போட்டால் மட்டும் மேயும். ஆனால் இதுங்க தான் என்ன வறட்சி ஆனாலும் தாங்கி வளரக்கூடிய ஒரு மாடுகள் பாருங்கள். இந்த மாதிரி மலைகள்லாம் சும்மா அதுங்களுக்கு இந்த மாதிரி டாப் இருக்கு பாருங்க. இந்த மலையோட உச்சிக்கு கூடலாம் ஒரு காலத்தில் போய் மேய்ஞ்சிட்டு வந்துடும். அந்தளவுக்கு ஸ்டெமினா அதுங்களுக்கு. இப்போ எல்லாமே விற்றுட்டாங்க, மாடுகள்லாம் மேய்க்க முடியலன்னு சொல்லிட்டு விற்றுட்டு கூலி வேலைக்கு அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. இந்த மாடுங்க பெரும்பாலும் வந்து பால்களுக்கு மில்க் பர்பஸே கிடையாதுங்க. ஒன்லி அதோட இது வந்து சாணத்துக்கு மட்டும்தான். அந்த சாணத்தை வச்சு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஊட்டி அந்த பக்கம்லாம் வந்து விற்றுருவாங்க. ஒரு கூடை வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா அந்த மாதிரி கணக்கில் இங்கே இருக்கக்கூடிய ஏழ்மையான பழங்குடியின மக்கள் அதை விற்று அந்த பணத்தை வச்சு தங்களோட வாழ்வாதாரத்தை வந்து இது பண்ணிக்குவாங்க. ஏதாவது குட்டி போட்டாங்கன்னா ஒரு 1/2 லிட்ரு 1/4 லிட்ரு அந்த மாதிரி தாங்க ஒரு மாடு கிடக்கும். ஸோ அதை கலெக்ட் பண்ணி இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய ஆமீனில் வந்து ஊற்றி அப்படியே அவங்க வந்து அவங்களோட செலவுகளுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. யாரும் மேய்க்கலை, அவங்களே இது பண்ணுறாங்க. போகிற வழியில் பார்த்தேங்க ஒரு அழகான மண் வீடு. ஸோ அதான் உங்கள்கிட்ட காட்டலான்ட்டு அப்படியே எடுத்தேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பொக்காபுரம் வில்லேஜில் இருக்கக்கூடிய குறும்பர் பள்ளம் அப்படிங்கிற ஒரு ட்ரைப், குறும்பர் அப்படிங்கிற ட்ரைப் வாழக்கூடிய ஒரு கிராமத்துக்குள்ளே தாங்க போகிறோம். அது ஒரு சின்ன ஒரு குக்கிராமம்னே வச்சுக்கலாம் இந்த பொக்காபுரத்துக்குள்ளே. இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து குடிசைகளில் மண் வீடுகளில் வாழ்ந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயர்க்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா வந்து இவங்களுக்கு வந்து மோடி வீடு இந்த கவர்மெண்ட்லேருந்து நிறையா ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்குறதுனால இலவசமான வீடுகள் அதெல்லாம் கொடுக்குறதுனால கொஞ்சம் ஒரு சில பேருக்கு வீடுகள்லாம் வந்ததுனால அவங்களோட வாழ்வாதாரம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டுருக்கு. இல்லாட்டி பாருங்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. சூப்பராக பாருங்கள், எல்லாம் மூங்கிலே அடித்து வச்சுருக்காங்க. பார்க்க ஏழ்மையான மக்களாக இருந்தாலும் தங்களோட வீடுகளை வந்து ரொம்பவே அழகாக பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க. எல்லாம் காய்ந்த மூங்கிலுக்கு பாருங்கள் அடித்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கட்டிக்கிறதுக்கு. பூனைக்குட்டி பாருங்கள் ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டுருக்கு. சின்ன வீடு. இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி தான் அவங்களோட வீடு இருக்கும், சின்னதாக. இப்போ கட்டி கொடுக்கணுங்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு வீடுகள்
வசதிகள்லாம் கவர்மெண்ட்டில் இப்போ தான் செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த தலைமுறையில் தான் அவங்களோட டெவலப்மெண்ட்டே ஆகுது. இதுக்கு முன்னாடி உள்ள தலைமுறை எல்லாமே படிப்பறிவு இல்லாத மக்கள். இந்த தலைமுறை தான் வந்து படிப்பறிவோடு இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன்னே சொல்லலாம். தம்மா, ஏய் சூப்பராக இருக்குடா, அருமைக்கு இருக்குடா சைக்கிள், நல்லா இருக்கு. வாக்கா ஐயா. நீங்கள் தேன் குடும்பரா? இங்கே இருக்கவங்கலாம் இருளாஸ் தான். சரிங்கய்யா, சரிங்க. எத்தனை வருஷமாக இருக்கீங்கய்யா? இங்கே 50-60 வருஷமாக 60 வருஷமாக இருக்கீங்க. அப்போல்லாம் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் இப்போ நல்லபடியாக கவர்மெண்ட்டில் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து எல்லாம் நல்லா இருக்கீங்க இப்போ. ஓகே, பண்ணிகிட்ருக்காங்க. பரவாயில்ல இப்போதைக்கு. சரிங்க, 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 சந்தோஷங்கய்யா. நீங்கள் வந்து உங்களோட கல்ச்சரில் வந்து சரக்கு அடிச்சிட்டுலாம் வீட்டுக்குள்ளே போகலாமா? எதுங்க? ட்ரிங்க்ஸு. அதெல்லாம் இப்போ காலம் மாறிடுச்சு. அந்த காலத்தில் வந்துச்சு. எப்படி அந்த காலத்தில்? அந்த காலத்தில் சரக்கு எதுவுமே போதை பொருள் யூஸ் இல்லை. ஆமாம். சரிங்க. இப்போ எல்லாம் பசங்க எல்லாம் படித்த பசங்க இருக்காங்க. இருந்தாலும் அந்த பழக்கம் இருக்குது. இப்போவும் வந்து நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரினா இந்த சாணி தண்ணியை தெளிச்சுட்டு கொஞ்சம் வாயில் ஊற்றிட்டு போகணுங்கிறாங்களே, அது உண்மையா? சில ஆளுங்க பண்ணுறாங்க, சில ஆளுங்க இல்லை. என்ன பண்ணுவீங்க? அது அந்த மாதிரி அந்த தீர்த்த போட்டு உள்ளே வர்றவங்க இருக்காங்க. இதை சரக்கு அடிச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் நீங்கள் பெரும்பாலும் அந்த மாதிரி தீர்த்தம் போட்டு போவீங்க. ஆமாம். பா சரிங்கய்யா, சரிங்கய்யா, சரிங்க, சந்தோஷங்கய்யா. மசம் நீங்கள் புதுசாக இருக்கீங்களா? எந்த கோயிலுங்கய்யா? சனிபகவான் கோயில். ஓ அப்படியா? இங்கே சனீஸ்வரர் கோயில் ஆத்தோரத்தில் இருக்குங்களே. சரிங்க, சந்தோஷங்கய்யா, சரிங்கய்யா. வேறு ஏதாவது உங்களோட கருத்துக்களை மக்களுக்கு சொல்கிறீங்களா? உங்களோட நிறைய பேர் பார்ப்பாங்க வீடியோவை. ஸோ இன மக்களை பற்றி இப்படி நான் ஏதாவது உங்களுக்கு இந்த உலகத்துக்கு வந்து கருத்து சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பேர் உங்களோட கலாச்சாரத்தை வந்து இந்த வீடியோ மூலியமாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் போய் சேரும். இப்போ நம்ம வந்து காட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. சரிங்கய்யா. இப்போ முதல்ல நம்ம அப்பா காலத்தில் தான் இந்த மாதிரி ஒன்றுமே இல்லை, படிப்பறிவு இல்லை. இப்போ எல்லா பசங்க எல்லாம் படித்து அவங்க நாலேஜாக இருக்குங்க. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு இடத்துல போய் அந்த காலத்தில் அந்த மாதிரி படிக்க போனாலும் இந்த தீர்த்த போட்டு தான் வீட்டுக்குள்ளே சேர்த்துவாங்க. சரிங்கய்யா. இப்போ எல்லாம் அப்படி இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சரக்கெல்லாம் போட்டுருவாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. அந்த காலத்தில் இப்போவும் நாம் அப்படி தான் இந்த காட்டுக்குள்ளே இந்த வனவிலங்கு கூட தான் ஒட்டி வாழ்ந்துட்டுருக்கோம். ஒத்திசைவாக வாழ்கிறீங்க. சண்டை போட்டு எங்களுக்கு வனவிலங்கு வேணான்னு சொல்லலை. நான் ஒரு டைம் ஒருத்தர்கிட்ட பேசினேன். தெங்குமராட சைடு விவசாயி, அவர் ஆதிவாசி தான். அந்த பழகுன அந்த அண்ணன் என்ன சொன்னார்னா, நாங்கள் விவசாயம் பண்ணி அதை வந்து குருவி திங்க, மானு திங்க, மயில் திங்க, யானை திங்க, மீதி திங்கிறது தான் என் வாய் அப்படின்னார். அப்படி சாப்பிட்டா தாங்க எனக்கு திருப்தி அப்படின்னார். ரொம்ப அது எனக்கு ரொம்ப ஒரு மனசு வியப்பாக இருந்தது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா அது சாப்பிடக்கூடாதுன்ட்டு ஏதோ பண்ணிடுறாங்களே சொல்கிறாங்க. ஃபாரஸ்ட்டில் வந்து வனாச்சரகம் இருக்குது இல்லைங்களா? இந்த வனாச்சரங்கத்தில் குடி வாழிக்கக்கூடாது, ஆனால் துரத்தக்கூடாது, அதை துரத்தக்கூடாது, இதை துரத்தக்கூடாது. வருஷத்தில் அவங்க எதுவுமே ஃபாரஸ்ட்டில் அதுங்களுக்கு எதுவுமே இல்லை, புதுசாக எதுவுமே இல்லை. காட்டுக்குள்ளே
மரம் செடி கொடி சாப்பிட்றது. நாமும் உடனே வாங்கி போட்டு அதில் வந்து குழந்தை குட்டியோட வந்து சாப்பிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அது மீதி தான் எங்களுக்கு. இப்போ என்ன ஐயா சொல்கிறாருன்னா, யானைகள் சாப்பிடக்கூடிய மர இனங்கள் காட்டுக்குள்ளே அழிஞ்சிருச்சு. ஆமாம், அந்த காலத்தில் நிறைய இருந்தது மரம், யானை சாப்பிட்ற மரம். என்னென்ன மரம் இருந்துச்சு யானை சாப்பிட்ற மரம்? ஒரு 5 மரம் சொல்லுங்களேன், அழிஞ்சு போன மரம். புக்தள மரம்னு சொல்கிறது, அது நல்லா சாப்பிடும். கல்காஞ்சி மரம், கல்கஞ்சி, இது அப்புறம் கல்காஞ்சி, புக்தள மரம், இது வேலை மரம். இங்கே அது சாப்பிட்ற இது கணக்கு இல்லை. எதுவுமே எல்லாத்தையும் சாப்பிடும். அந்த மரம்லாம் இப்போ அழிஞ்சிருச்சு. எல்லாம் யானையை அழிச்சிருச்சு. இப்போ மழைங்களா சரியான மழை இல்லை. காட்டு மிருகங்களுக்கும் தண்ணி இல்லை. அது மேய்ச்சல் இல்லை. அப்புறம் என்ன செய்யறதம்மா, இந்த மாதிரி பண்ணுறோம். அதனால அப்படியே ஊருங்களுக்குள்ள வந்துடுது. நைட்டு புதிய சிறுத்தெல்லாம் உள்ளே வருது. இப்போ நேற்று ராத்திரி வந்து கொட்டைக்குள்ளே ஒரு கண்ணுக்குட்டியை அடிச்சிச்சு. அப்படியா? உங்களுதையா? இல்லை, அங்கே நம்ம மகா வீடுங்களில் அந்த மாதிரி இருக்குது. நம்ம அதுங்களோட நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுங்க கூட சேர்ந்து தான் வாழ்றீங்க. ஒத்திசைவா வெறுத்து வாழ்றது இல்லை. ஏன்னா நீங்கள் தான் அதுக்கு வந்து பாதுகாப்பு, சப்போர்ட்டு. இன்னைக்கு வனத்துறை வந்திருக்கலாம், ஆதி காலத்தில் உங்கள் தாத்தாங்க அவங்களாம் வந்து வனத்துக்குள்ளே வாழ்ந்த ஆளுங்க தானே. ஆனால் அந்த மாதிரி பண்ணுவாங்க. எல்லாம் அழைச்சிட்டு போட்டால் என்ன செய்யுதம்மா, நம்ம மாதிரி விவசாயம் பண்ணுறவங்க தான் புதுசாக அதுங்களுக்கு ஏதோ ஒன்று போட்டு அதுங்க வந்து சந்தோஷமாக சாப்பிட்டு போகணும். விவசாயத்தில் உள்ளது அதுவும் கொஞ்சம் சந்தோஷமாக சாப்பிட்டு போகுது. சாப்பிடட்டுங்கிறீங்க. குழந்தை குட்டி எல்லாம் வந்து குழந்தை குட்டியோட யானை குட்டி எல்லாம் வந்து சாப்பிடுதுங்க. அதையும் நீங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறீங்க. அருமையான வாழ்வியல். சரிங்கய்யா. இருக்கிறது மட்டும் நம்ம வேறாட போய் நம்ம புதுசாக நம்ம வந்து பூமி வாங்கி செய்யவும் முடியாது. இந்த வன பகுதியில் நம்ம இருந்தே ஆகணும். நாம் வந்து ஒரு செடியாக மரமோ எதுவுமே வெட்டுறதும் இல்லை. பச்சை மரம் விறகு போவாங்க, விறகு எடுத்துகிட்டு வரவங்க, அதோட முடிஞ்சது. சரிங்க. எல்லாமே இது மாதிரி அது இருக்குது. ஏதோ அரசாங்கத்தில் பைப்பு லைட்டு பசங்களுக்கு படிக்கிறதுக்கு இதை பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லாமல் அரசாங்கத்து மேலே எந்த குறையும் சொல்ல, அரசாங்கம் மேலே எந்த குறையும் இல்லை, நல்லபடியாக பண்ணி தர்றாங்க. ஏதோ சில இதெல்லாம் பண்ணுவாங்க, சில இதை விட்டுருவாங்க சில இதில். சரிங்க. எல்லாம் முழுசாக செய்யறதில்ல, ஏதோ கால்வாசி அரைவாசி செஞ்சு கொடுக்குறாங்க. இதுதான் சொல்ல முடியும். சரிங்க. எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஆமாம். சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. சரிங்க. ஓகேடா பாப்பா பப்பி பா. బిస్కెట్ ప్యాకెట్ సరసరంగా ఉందా.
நம்ம காலையில் மலையேற்றம் செய்த மலைப்பகுதி இந்த மலை தான், விபூதி மலை. இப்போ அந்த வில்லேஜை போய் பார்த்துட்டு இப்போ அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு கோவிலுக்கு போகிறோம். போகிற வழி முழுவதுமே வந்து காட்டேஜ் தாங்க, ஏகப்பட்ட காட்டேஜ். எல்லாமே யானை வழித்தடம், அப்புறம் உரிய அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பேன் பண்ணி சீல் வச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். 3 ஸ்டார் 5 ஸ்டார் லெவலில் இந்த காட்டேஜுங்க எல்லாம். இது ஒரு எடுத்துக்காட்டு சாம்பிள், இது ஒன்று தான். இந்த மாதிரி நிறையா இருக்குது இங்கே. இது எல்லாமே பாலடைஞ்சு போய் சீல் வச்சு பாலடைஞ்சு போய் கிடக்குங்க. இந்த மாதிரி தான் இந்த ஏரியா முழுவதுமே வந்து இப்படி காட்டேஜுங்களே வந்து சீல் வச்சு பாலடைஞ்சு போய் கிடக்கு. நல்லா அமைதியான ஒரு இடங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பொக்காபுரம் அப்படின்பாங்க. பொக்காபுரம் மாரியம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த பழமையான வன தெய்வங்கள் இவங்க தான், இந்த அம்மா தான். ஸோ இதோட ஃபெஸ்டிவல் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ ரீசெண்டாக மே மாதம் இப்போ தாங்க நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எப்போவுமே இங்கே வந்து மக்கள் கூட்டம் அலையும் போதும், ஏன்னா அந்தளவுக்கு வேண்டிட்டு போனாங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நடக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கோவில். இங்கே வந்தோடனே மனசுக்கே அமைதியாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி இந்த கோவில் வந்து இந்த மாதிரி கற்களை வச்சு தான் கட்டியிருந்தாங்க. இந்த சென்ட்ரல் உள்ள கோவிலுங்க இந்த இடம்லாம் இப்போ தான் வந்து இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பழமையான கோவிலாக இது இருக்கும் அப்படின்ட்டு இந்த அம்மன் கோவில். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சிற்றூர் செல்வோம் பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.